Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. நான் ஆல்ரெடி கிரேட் 10க்குரிய 26ஆம் பாடம் படித்து முடித்தோம். எண்பரம்பல்ல நாங்க நடுப்பெருமானத்தை கொண்டு இடை காணக்கூடிய முறை, அதே மாதிரி எடுகொண்ட இடையை கொண்டு இடை காணக்கூடிய முறைன்னு சொல்லி 2 வகையில இடையை காணக்கூடிய முறைகளை பார்த்தோம். அதை விட முக்கியமாக ஆரம்பமாக அடிப்படையான முறை, அதாவது இடை காணக்கூடிய பேசிக் மெத்தடும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வரும். இப்ப இன்னைக்கு பார்க்க போற பாடம் வந்து கேட்டா கிரேட் 10க்குரிய 27ஆம் பாடம் வட்டத்தின் நான்கள். ரைட், வட்டத்தின் நான்கள் என்ற பாடம் தான் நாங்க இப்ப படிச்ச போற பாடம். ரைட், இப்ப வட்டத்தின் நான் ரைட், அதுக்கு முன்னுக்கு வட்டம் என்ன வட்டம் என்னங்களே தெரியணுமே. வட்டம் என்ன அப்ப வட்டத்தின் நான், அப்ப நீங்களே தெரியணும் வட்டம் என்ன. சரி, வட்டம் என்ன, வட்டம் எப்படி வரும் அவங்களுக்கு தெரியலாம். இது ஒரு வட்டம் என்ன, இது வட்டம் என்ன, வட்டம் சரி. அப்ப இதுதான் வட்டம், வட்டத்திட பரிதி. ரைட், வட்டம் என்ன சொன்னா அப்ப இந்த லைன் தான் வட்டம். ரைட், இது வட்டத்துக்கு உட்பட்ட பகுதி, வட்டத்துக்கு வெளியிலுள்ள பகுதி, வட்டத்தின் மீது என்று சொல்லி குறிக்கப்பட்டால் வட்டம் என்று சொன்னா இது. அப்ப ஒரு புள்ளி ஒண்ணு கிரேட் 6க்குரிய ஒரு விஷயம் தான். புள்ளி ஒண்ணு நாங்க வட்டத்தின் மீது உள்ள புள்ளி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளிகளை தான் வட்டத்தின் மீது உள்ள புள்ளி அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி வட்டத்தின் உள்ளே இருக்கும் புள்ளிகள், வட்டத்தின் உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகள், வெளியே வட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய புள்ளிகள் என்று பார்க்கணும். ரைட், அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இந்த வட்டத்தில நாங்க வட்டத்தில பகுதிகள், வட்டத்தில உறுப்புகள் இல்லாட்டி அதை பத்தி தெரிஞ்சிருக்க வேணும். வட்டத்தோட தொடர்படக்கூடிய பகுதிகள். ரைட், அப்ப அதுதான் முக்கியமான வட்டத்தின் மையம். வட்டத்தின் மையம் ஒவ்வொன்றும் குறிக்கப்படும். ரைட், ஒவ்வொன்றும் குறிக்கப்படும். இதுதான் வட்டத்தின் மையம். வட்டத்தின் மையம். அடுத்தது தெரியணும், இது வட்டத்தின் பரிதி. சுற்றியுள்ள பகுதி பரிதி. அதே மாதிரி வட்டத்தின் ஆரை என எப்படி வர, வட்டத்தின் மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் தான், அதாவது செங்குத்து தூரம், அதுதான் வட்டத்தின் ஆரை. ரைட், அப்ப வட்டத்தின் ஆரை என்ன, வட்டத்தின் மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் தான் ஆரை. ஆறு குறிப்போம், ஆறையில 6 குறிப்போம். ஆறை இதுதான். அதே மாதிரி வட்டத்தில விட்டம், விட்டம் என்னென்ன, விட்டம் என்ன, வட்டத்தின் 2 புள்ளிகளுக்கு இடையிலான, வட்டத்தின் 2 புள்ளிகளை நீக்கக்கூடிய ஒரு கோடு தான். ஆனால் அந்த கோடு வட்டத்தின் மையத்துக்கூடாக போகும், வட்டத்தின் மையத்துக்கூடாக செல்லக்கூடிய கோடு. அது வந்து ஆரைகள 2 ஆரைகள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய நேர்கோடு வட்டத்தின் விட்டம். வட்டத்தின் விட்டம். இங்க வந்து 2 ஆரைகள் வந்து மையம், இங்க ஒரு ஆறு, இங்க ஒரு ஆறு, 2 ஆரைகள் சேர்ந்து ஒரு முழு நேர்கோடு, அது வட்டத்தின் விட்டம். ரைட், விட்டத்தை நாங்கள் எப்படி குறிக்கிறோம், விட்டம் என்பது டி. ரைட், அப்ப டி வந்து 2 ஆரைகள், டி சம 2 ஆறு.
அது உங்களுக்கு தெரியும். செய்வார்கள் சரி. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா நான்கள். நான் என்றால் என்ன? நான் என்றால் என்ன? அப்ப எங்களே தெரியும் நான் என்றால் என்ன. நான் வந்து வட்டத்தில் இருக்கக்கூடிய 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய வட்டத்தின் பரிதியில் இருக்கக்கூடிய 2 புள்ளிகளை இணைக்கும் கோடுதான் நான். வட்டத்தின் பரிதியில் இருக்கக்கூடிய 2 கோடுகள் 2 புள்ளிகள் இணைக்கும் கோடுதான் நான். அப்ப இதுல நாங்க ஒரு 2 புள்ளிகள் எடுத்தா இன்னொரு புள்ளி இன்னொரு புள்ளி எடுத்தா இந்த 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடுதான் நான். வட்டத்தின் நான் என்று வந்து உங்களுக்கு தெரியணும் கட்டாயம். இந்த வட்டத்தின் நான் என்று வந்து வட்டத்துல 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடு. வட்டத்துல எந்த 2 புள்ளிகள் இணைச்சு வரக்கூடிய கோடு என்றாலும் அது நான் தான். ரைட்? நான் அல்ல நான். 3 சொல்லி நான். வட்டத்துல 2 புள்ளிகள் எங்கிருந்தாலும் அதை இணைக்கக்கூடிய இணைக்கக்கூடிய கோடு அதுதான் நான். இப்ப இங்க தெரியும். அப்போ இங்க விட்டமும் வட்டத்துல 2 புள்ளி இணைக்கக்கூடிய கோடு தானே. அப்ப அது நான் இல்லையா? ரைட், அதுவும் நான் தான். பிகாஸ் அது வந்து பெரிய நான். நான்கள்ல ஒரு வட்டத்துல பெரிய நான் விட்டம். ஒரு வட்டத்துல பெரிய நான் விட்டம். அதை விட பெரிய நான் வரையலாம். ரைட்? இதை தள்ளி பெரிய நான் வரையலாம். சிறிய நான் தான் வரையலாம். தள்ளி சிறிய நான் தான் வரையலாம். ஆனா பெரிய நான் விட்டம். ரைட்? தெரியும். ஒரு வட்டம் எடுத்தாங்க. அது 2 புள்ளிகள் எங்க போய் எந்த கோடாக இருந்தாலும் எந்த கோடாக இருந்தாலும் அது நான். ஆனால் அது மையத்துக்கூடாக மையத்துக்கூடாக ஒரு நாள் போனால் அதுக்கு பேர் விட்டம். அது பெரிய நாள். அதே மாதிரி அடுத்த கோடுகள் எல்லாமே நான்கள் தான். ரைட்? இது வட்டத்தின் நான்கள் தொடர்பட்ட முக்கியமான விஷயம். நான்கள் என்றா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ரைட்? வட்டத்தின் நான்கள் என்ன, விட்டம் என்ன. அதே மாதிரி வட்டத்திற்கு பரிதி, மையம், ஆரை, விட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் நாங்க பார்க்கணும். எங்கட பாடத்துக்குரிய விஷயம். ரைட்? நான்களோட தொடர்பட்ட எங்கட பாடத்துக்குரிய விஷயத்த நாங்க பார்ப்போம். ரைட்? அப்ப எங்களுக்கு தெரியணும் நான்கள் என்றால் என்னன்னு தெரியும். இப்ப நான் ஒரு நேர்கோட்டுல நடுப்புள்ளி இருந்தா, ஒரு நேர்கோட்டுக்கு நடுப்புள்ளி இருந்தா அந்த நேர்கோட்டை 2 சமக்கூறுகளாக பிரிக்கக்கூடியதுதான் ஒரு நேர்கோட்டுல நடுப்புள்ளி. ஒரு நேர்கோட்டு நடுப்புள்ளி என்றது அந்த நேர்கோட்டை 2 சமப்புள்ளிகளாக பிரிக்க முடியும். உதாரணமா இதை ஒரு நேர்கோட்டாக நாங்க வச்சா இந்த நேர்கோட்டு நடுப்புள்ளியாக இந்த புள்ளி எடுத்தால் அந்த புள்ளிக்கு இந்த பக்கமா இருக்கக்கூடியதும் இந்த பக்கமா இருக்கக்கூடிய 2 பகுதிகளும் சமம். அது அந்த நேர்கோட்டை 2 சமக்கூறுகளாக பிரிக்கும். நேர்கோட்டை 2 சமக்கூறுகளாக ஒரு நேர்கோட்டின் நடுப்புள்ளி பிரிக்கும். அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நம்மளா பார்த்தாலே தெரியக்கூடிய ஒரு விஷயம் நடுப்புள்ளி என்றது. ரைட்? அதற்கு ஒரு 4 நடுப்புள்ளியும் வட்டத்தின் மையமும் இணையக்கூடிய கோடு சம்பந்தமான ஒரு தேற்றம் தான் நம்ம படிக்க போறோம். பாடத்துக்குரிய விஷயம். இதே தேற்றம் தான் நாங்க படிச்ச போற தேற்றம் தான் 2 முறையில, அதாவது ஒரு தேற்றம் படிச்சு அதுக்கு மறுதலையாக அந்த தேற்றத்தை நாங்க அணுகக்கூடிய முறையையும் பார்க்க இயலும். தேற்றம் என்னடா தேற்றம்
அதாவது வட்டம் ஒன்றின் நான் ஒன்றின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு அந்நாளுக்கு செங்குத்தாகும். இதுதான் நீங்க நாங்க படிக்க பேசிக் தேற்றம், நான்களோட தொடர்பட்ட முக்கியமான தேற்றம். அதாவது வட்டம் ஒன்றின் நான் ஒன்றுட நடுப்புள்ளிய மையத்துடன் இணைக்கும் கோடு அது அந்நாளுக்கு செங்குத்து. அதாவது படத்துல பார்த்தா வட்டத்தின் மையம் இந்த நான் நடுப்புள்ளி இது மைனம். இது நடுப்புள்ளியாக இருந்தால் இந்த ஏஎக்ஸும் பிஎக்ஸும் சமம். அதாவது ஏபி நானின் நடுப்புள்ளி எக்ஸ். So AX சமன் BX. AX சமன் BX. Right? நடுப்புள்ளி என்றால் சமம். So நடுப்புள்ளி என்றால் ரெண்டு பகுதி, ரெண்டு சமத்துவங்களாக பிரிக்கும். Right? அப்ப இங்க வட்டத்தின் நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு, மையத்துடன் இணைக்கக்கூடிய கோடு வட்டம். அவ இந்த கோடு அந்நாளுக்கு செங்குத்து, அந்த நாளுக்கு இந்த கோடு செங்குத்து. ரைட்? இந்த கோடு செங்குத்து 90 பாகை, செங்குத்து என்றதால 90 பாகை. இது நேர்கோடு நான். சோ இது 90, இதுவும் 90 என்றால் நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. ரைட்? எனவே OX கோடானது செங்குத்து AB. ரைட்? அப்ப இந்த மையத்திலிருந்து வரக்கூடிய கோடு இந்த நானுக்கு செங்குத்து எப்போ அந்த நான்ட நடுப்புள்ளியை சந்திச்சால், அந்த நான்ட நடுப்புள்ளியும் மையத்தை இணைக்கக்கூடிய கோடு அந்த நானுக்கு செங்குத்து. இது தேற்றம். இவ்வளவுதான் பாடம். இவ்வளவுதான் இந்த பாடம் இருக்கு. இது சரியாக விளங்கிட்டா இந்த பாடம் டன். ரைட்? நோட் பண்ணிக்கோங்க. இந்த 27ஆம் பாடம் இவ்வளவுதான். ரைட்? இதை அடிப்படையாக வச்சுதான் கேள்விகள் வர. இந்த தேற்றத்தை மறுதல், இந்த தேற்றத்தை நாங்க ஒரு ஒரு பக்கமாக பார்த்து மறுபக்கமாக பார்த்தால் மறுதல் என்றது. ரைட்? அந்த விஷயத்தையும் பார்ப்போம். கேள்வியை செய்ய கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பெரிய விஷயம் இல்லை. ஒரு நான்ட நடுப்புள்ளியாக இருந்தா அல்லது ஒரு நேர்கோடு நடுப்புள்ளியாக இருந்தா அந்த நேர்கோட்டை 2 சமத்துவங்களாக பிரிக்கும். அது ஒரு விஷயம். ரைட்? அப்ப 2 சமத்துவங்களாக பிரிக்கும். இங்க எக்ஸ் நடுப்புள்ளி. சோ ஏபியை 2 சமத்துவங்களாக பிரிக்கும். அடுத்த விஷயம், இங்க நான்கு நடுப்புள்ளி எக்ஸ் நாங்க இங்க எக்ஸ் வேற புள்ளிகள்ல வேற பேர்களை வரையணும். ரைட்? அப்ப ஒரு நான்கு நடுப்புள்ளிய மையத்திலிருந்து இணைக்கக்கூடிய கோடு அந்த நானுக்கு செங்குத்து. செங்குத்துனா அந்த நானுக்கும் அந்த கோட்டுக்கும், அதாவது மையத்திலிருந்து வரக்கூடிய கோட்டுக்கும் இடையிலான கோணம் 90 பாகை. ரைட்? இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இவ்வளவுதான் பாடம். நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதில் இந்த கேள்விகள் செய்வோம்.
முதல் உதாரணம். ஃபுல்லா 14 சென்டிமீட்டர். ஏசி சமன் பாத்தீங்கன்னா நாங்க கேள்வி உண்டு. கேள்வி வசனத்துல கூட நான் தரவுகளை மட்டும் நோம்பலாக குறிச்சுத்தாரு. சரியா? ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் 6 10 சென்டிமீட்டர் ஆகும். ஏசி நான் அதனுடைய பெருமானம் 16 சென்டிமீட்டர் ஆகும். இது கேட்கக்கூடிய கேள்வி ஓவியின் பெருமானம் யாரு? ஓவியின் பெருமானம் யாரு? இதனால தரவுகளை ஏசி அவரை சென்டிமீட்டர் தெரியும். சரி, அல்லது ஏசியின் அடுப்பில் ஓவியின் பெருமானம். நான் ஏசி அதுல நடுப்புள்ளி பி 6 10 சென்டிமீட்டர். 6 10 சென்டிமீட்டர். இங்க ஏசி நடுப்புள்ளி பி என்றா நடுப்புள்ளி என்றால் இந்த 2 சமத்துவங்களாக அந்த நடுப்புள்ளிய ஒரு நாண்ட நடுப்புள்ளிய மையத்திலிருந்து வரக்கூடிய கோடு செய்யும் செங்குத்து சந்திக்கும். அப்ப செங்குத்து சந்திக்கும் செங்குத்து செங்கோணம் 90 பாகை. அப்ப இங்க இருந்து எங்களுக்கு இது 16 சென்டிமீட்டர் தானே ஏசி தான். அப்ப ஏசி பெருமானம் ஏசி சமன் 16 சென்டிமீட்டர். ஏசி சமன் 16 சமனான பகுதிகளாக பிரிக்கிறேன்டா. இது 8, இதுவும் 8, இது 8, இதுவும் 8. இப்ப எங்களுக்கு இது என்ன செய்யலாம்? கைத்தகரசின் தேற்றம் இங்க பயன்படுத்து. கைத்தகரசின் தேற்றம் என்ன? செங்கோண முக்கோணியில ஒரு பக்கத்திட பெருமானம் காணணுமாக இருந்தால் செங்கோண முக்கோணியில ஒரு பக்கத்திட பெருமானம் காணணுமாக 2 பக்கங்களோட பெருமானம் தெரியுமா இருந்தா என்ன செய்யலாம்? செங்கோண முக்கோணி அதாவது செம்பக்கத்திட வர்க்கமானது ஏனைய 2 பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கு சமம். முக்கோணி OBC என்ன செய்யணும்? தேற்றத்தை பயன்படுத்த போறேன். ஓசி வர்க்கம் சமன் ஓபி வர்க்கம் சமன் பிசியிட அவங்க ஓசியிட பெருமானம் 10 சென்டிமீட்டர். 10 வர்க்கம் சமன் ஓபி தெரியாத ஓபியிட வர்க்கம் பெருமானம் பண்ண வேண்டியது. பிசியிட பெருமானம் 8 வர்க்கம். ஓபி வர்க்கம் சமன் 10 வர்க்கம் 100 வரை 8 வர்க்கம் 64. 8 வர்க்கம் கூட்டிட்டு நிற்கிறது. இந்த பக்கம் வந்தா என்ன செய்யணும்? கழிக்கப்படும். சோ 164 போனா ஓபி வர்க்கம் சமன் 36. ஓபி சமன் வர்க்கம் மூலம் 36. ஸோ ஓபி சமன் 6 சென்டிமீட்டர். ஓபி சமன் 6 சென்டிமீட்டர். இது ஒரு கேள்வி. அப்ப எங்களுக்கு இந்த தேற்றம் தெரியுமா இருந்தால் நாங்க செஞ்ச இந்த சமனை எடுத்தோம், செங்கோண முக்கோணி எடுத்தோம். அதிலிருந்து நாங்க செஞ்சேன் செங்கோண முக்கோணி என்றால் அங்கிருந்து எங்களுக்கு வரையிலும் கைத்தகரஸ்ல தேற்றம். சரி,
இந்த இதை நோட் பண்ணிக்குவோம். அடுத்தது ரெண்டாவது உதாரணம். உதாரணம் 2. ஒரு வட்டத்தின் நாள் மையம் O முப்பத்தஞ்சு பாகம். ரைட், 35 பாகம். அப்ப இதை நாங்க ஷோர்ட்டாக நோட் பண்ணுவோம். நான் LMN நடுப்புள்ளி நான் இங்க வட்டத்தில நான் LM பல நாட்கள் வரையும் இங்க வட்டத்தில் இப்ப ஒரு நான் LM நடுப்புள்ளி N. அதே மாதிரி மையம் O. இன்னொரு தரவு NO என்ற பருமன் NO M இன் பருமன் சமன் 35 பாகை. ரைட், 35 பாகை. இப்ப என்ன செய்ய கேட்டிருக்கக்கூடிய கேள்வி OLN பருமன். OLN இந்த பக்கமாக உள்ள இந்த கோணத்துக்கு பருமன். இப்ப நாங்க இதை எப்படி காண்றது? இது எப்படி காண்றது எங்களுக்கு தெரியணுமே. அப்ப நாங்க முதலாவது எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தரவு இது நடுப்புள்ளி எண். நடுப்புள்ளி எண்ணாக இருந்தால் நடுப்புள்ளி எண் ஆக இருந்தால் இந்த கோணம் 90 பாகை. கோணம் 90 பாகை. ரைட், அதாவது உங்களுக்கு தெரியும் நடுப்புள்ளிய மையத்தில் இருந்து வரக்கூடிய கோடு செங்குத்தாக சந்திக்கும். ரைட், இப்ப செங்குத்தாக சந்திச்சா 90 பாகை. இப்ப இந்த முக்கோணில ONM முக்கோணில அல்லது MNO முக்கோணில இந்த கோணத்திற பருமன் காணலும். அதாவது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 150 பாகை. அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 150 பாகை என்றால் என்ன செய்யணும்? இந்த பருமன்களை கூட்டி கழிச்சா 150 இருந்து வெளிப்பருமானத்தை காணலும். 35 90 பாகை NMO சமன் 180. NMO சமன் 90 35 185 சமன் 180. NMO சமன் 180 சமன் 125. எத்தனை? 125 180 125 போனால் 55 பாகை. 55 பாகை. NMO சமன். அப்ப இங்க NMO சமன் 55. இப்ப எங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி NLO அல்லது OLN இந்த பக்கமாக உள்ள கோணம். உங்களுக்கு இந்த பக்கமாக உள்ள கோணத்தை தெரியும். இந்த LMO முக்கோணி பெரிய முக்கோணியை பார்த்தா பெரிய முக்கோணியில இந்த பக்கங்கள் ரெண்டும் சமன். காரணம் ஆரைகள். ரைட், OL சமன் OL பிகாஸ் ஆரைகள் காரணம். ஆரைகள் சமன். இரு சமபக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்களும் சமன். அதுங்களே தெரிஞ்ச தேற்றம். ரைட், அதனால நாங்க முக்கோணி LMO
OL சமன் ON ஆரிகள் காரணம் நாங்க நிறுவன நேரம் காரணங்களை போட்டுக்கலாம். நிறுவன நேரம் காரணங்களை போட்டுக்கலாம். ரைட். OL சமன் ON. அதனால எனவே OL N சமன் NMO. சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்களும் சமம். எனவே OL என்ற பெருமானம் எத்தனை 58. உங்களுக்கு NMO பெருமானம் தெரியும். அதனால OLN பெருமானம் 55 பாகை நீங்க இருக்கு. ரைட். ஈஸியான மெத்தட். ரைட். அப்ப நாங்க அணுகிற முறைதான் எப்படி கேள்வி அணுகுதான் தெரியும். அவன் முதலாவது நாங்க படிச்சிருக்கக்கூடிய தேற்றங்கள் எல்லாம் நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். எங்களுக்கு யூஸ் பண்ணது இதுக்கு முந்தின கேள்வியில பைத்தகரஸ் தேவைப்படும். இந்த கேள்வியில என்ன ஒரு முக்கோணிட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 150 பாகை என்ற தேற்றம் தேவைப்படும். அதே மாதிரி இருசமபக்க முக்கோணியாக இருந்தால் இருசமபக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்கள் சமன். அப்ப இப்படி நாங்க படிக்கக்கூடிய தேற்றங்கள் ஞாபகப்படுத்தி தான் கேள்விகள் அணுகணும். ரைட். இதுல இருந்து விஷயம் அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி என்றால் பயிற்சி 27.1 வினாக்களை பார்ப்போம். பாருங்க, கேள்விகள் 5 கேள்விகள் வச்சு 5 கேள்வியை நாங்க பார்ப்போம். முதலாவது தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உருவிலும் தரப்பட்டுள்ள தரவுகளின்படி எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸ் பெருமானம். ரைட். முதலாவது முதலாவது ஒரு வட்டம். வட்டத்தில் ஒரு நான் மையத்திலிருந்து நானுக்காக ஒன்று வந்திருக்கிறேன். சமன் 30 பாகை எக்ஸ் பெருமான காரணம் OZXY. எப்படி காணுது? அப்ப இங்க சமனான இங்க செங்கோணம் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 150. 90 சக 30 சக எக்ஸ் சமன் எத்தனை? 180. எக்ஸ் சக 120 சமன் 180 பாகை. எக்ஸ் சமன் எத்தனை? 180 சக 120. எக்ஸ் சமன் 60 பாகை. அப்ப எங்களுக்கு தேற்றம் தெரிஞ்சால் விட வந்துருச்சு. தேற்றம் தெரியணும். அது மூலமாக நாங்க குறிச்ச வேண்டிய விஷயங்களை குறிச்சால் ஒட்டோவாக விட வந்து ஏண்டா இந்த தேற்றம் தெரியுமா? இந்த செங்கோணம் நாங்க குறிச்சிட்டா நீங்க ஒட்டோவா விட வந்து. அடுத்த கேள்வி, ஒரு முக்கோணம் வட்டம். வட்டத்துல மையத்திலிருந்து 2 புள்ளிகள் இணைக்கிற மாதிரி நான் இங்க இவங்க சமன் A B C இங்க எக்ஸ் பெருமானம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது தொண்ணூறுபா. ஏன் இங்க நடுப்புள்ளி சிய மையத்திலிருந்து வரக்கூடிய கோடு செங்குத்தாக சந்திக்கும். அதனால இங்க 90 பாகை ஒரு விஷயம். இந்த ACO முக்கோணி ACO இருசமபக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்களும் சமன். சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்களும் சமன். அப்ப இந்த பக்கங்கள் சமன் என்றதால இவர் எக்ஸ் வரும் எக்ஸ். அப்ப நாங்க இருசமபக்க முக்கோணி ACO
எக்ஸாக 90. அதாவது 2x ஆக 90 சமன் 180. 2x சமன் 180 சய 90. 2x சமன் எத்தனை 90. x சமன் 90 2. x சமன் 45 பா. இங்க கூட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய 90 பாகை மறுபக்கம் சமனுக்கங்களை போனால் மறையாக கழிக்கப்படும். அதே மாதிரி இங்க 2x ஓட 2 பெருக்கி கொண்டிருக்கிற பெருக்கக்கூடிய 2 சமனுக்கு மறுபக்கம் போனால் வகுக்கப்படுற. சோ இங்க 90 45 பா. ரைட், ஈஸி. அடுத்த விஷயம், வட்டம் 3வது கேள்வி. மையத்திலிருந்து இந்த ஒரு கோடு பாகை 55 பாகை சமன் எக்ஸ் பெருமானங்க காணும். எப்படி காணப்படுவாங்க? எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்றா ஆரைகள் சமன். அதாவது இங்க தெரிஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நாங்க நோட் பண்ணிக்கணும். முதல்ல இங்க சமன் மையம் என்றதாங்க, அதாவது இந்த சமன் மையம். இங்க மையத்திலிருந்து வரக்கூடிய நடுப்பொல்லி மையத்திலிருந்து வரக்கூடிய கோடு செங்குத்தாக சந்திக்கும் 90 பாகம். இது 90 இதுவும் 90. இது 90 இந்த முக்கோணியில ரைட், இந்த முக்கோணியில இங்க இது 90 55 இதை பெருமானம் காணும். ரைட், ஆனால் இந்த முக்கோணி ஓபிஎஸ் இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்கள் சமம். சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்கள் சமம். 55 இந்த பகுதி, அதாவது இந்த கோணம் ஓபிஎஸ் கோணமும் 55 பாகம். எனக்கு இந்த கோணத்தை கண்டால் 55 பாகையில இந்த கோணத்தை கண்டால், அதாவது QPS கோணத்தை கண்டால் என்ன செய்யணும்? இந்த எக்ஸ் பெருமான காண ரைட். எப்படி? அப்ப நாங்க இந்த சிறிய முக்கோணியில 90 பாகை சக 55 சக QPS 150 ரைட். முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 150 பாகை. இப்ப நாங்க இந்த பருமனை காணும் QPS 90 சக 55 140 5 சக QPS 180 right. So QPS சமம் 180 அரை 145. QPS சமம் என்ன? 35 பாகை. இது QPS பருமன், அதாவது இந்த 35 இந்த பருமன் 35. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த பருமனை காணணும். ஓபிஎஸ் பருமன் எப்படி? முக்கோணி ஓபிஎஸ் ஒரு இருசமபக்க முக்கோணி, அதாவது இந்த ஓபி ஓஎஸ் ஆரைகள் என்றதால பருமன்கள் சமன். அப்ப இந்த முக்கோணி ஓபிஎஸ் ஒரு இருசமபக்க முக்கோணி என்பதால் சில விஷயங்கள் நாங்க மென்ஷன் பண்ணாதான். இப்ப நான் என்ன செய்யறேன்? ஓபி சமன் ஓஎஸ். எனவே ஓபிஎஸ் சமன் ஓஎஸ்டி.
ஓபிஎஸும் ஓஎஸ்டியும் சமன். ஓபிஎஸ் கேள்விப்பட்டிருக்கிற பேரு ஓபிஎஸ் இபிஎஸ், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். ரைட், ஓபிஎஸ். இந்த ஓஸ்பியில் பருமன் 55. எனவே ஓபிஎஸ் உடைய பருமன் 55. ரைட், ஓபிஎஸ் பருமன் 55. இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் இது 55 முழுக்க எக்ஸையும் 35 கூட்டினால் 55. ரைட், சோ எக்ஸாக Q T S சமன் 55. எக்ஸாக 35 சமன் 55. எக்ஸாக 35 சமன் 55. ரைட், அதாவது QPS பெருமாள் நாங்க கண்டது 35. அப்ப இங்க என்ன செய்யணும்? 55ல இருந்து இங்க 35 கழிச்சா இங்க கூட்டி கொடுக்கக்கூடிய 35 மறுபக்கம் போனால் கழிச்சப்படணும். இப்ப கழிச்சப்பாடு நேரம் 35 55 இருந்து 35 போனால் 20 பாகம். எக்ஸ் சமன் 20 பாகம். அடுத்த விஷயம் நாலாவது கேள்வி. மையம் ஓ இங்க தந்து இல்ல மையம் ஏபி இது மையம் என்று தெரியாடி எங்களுக்கு கல்வி செய்யலாம். ரைட், இந்த உங்களோட புக்ல வந்து இங்க ஓண்டு குறிச்சில்ல, அவன் கட்டாயம் குறிச்சுக்கணும். ஏண்டா மையம் இல்லாட்டி இது எப்படி நடுப்புள்ளியோட மையம் இருந்தா தான் 90 பாகன்னு தெரியும். மையம் இல்லாட்டி தெரியாது. சோ இங்க மையம் கட்டாயம் தேவை. வேறு வேறு சமன் கஷ்டமான விஷயமா இவர் சமன்கள் மையத்திலிருந்து சந்தித்தால் இந்த 90, மையத்திலிருந்து சந்தித்தால் இவர் 90. அப்ப லகுவான ஒரு கேள்வி. அதாவது ஒரு நாட்பக்கள்ட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. நாட்பக்கள்ட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அதனால 110 எண்களை 99 எக்ஸ் சமன் 360. கழிச்சு பாருங்க. 110 200 290. எக்ஸ் சமன் 360 இருந்து நான் என்ன செய்ய போறேன்? 290 கழிச்சா என்ன பாதி எக்ஸ் சமன் 20 பாதி. ரைட், அதே மாதிரி அடுத்த கேள்வி 5வது வருவோம். வட்டத்துல ஒரு A, ஒரு B, ஒரு C, ஒரு D, ஒரு 45 பாருங்க. பருமன்
எப்படி காண போறேன்? முக்கோணம் ஒரு தந்தனே இது பெரிய கேள்வி மாதிரி திங்க் பண்ண போதும். ஆனா அப்படியா இல்ல, இதுவும் அதே மாதிரி இல்லை. இது எக்ஸ்ட்ரா போட்டு அப்ப இந்த சமன் என்னதானே இது வந்தது சமன் என்ன இருக்கிறது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு நாட்பக்கண்ட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வட்ட நாட்பக்களாக இருந்தால் எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை 180 என்று சொல்லி பார்த்து 150 மிக்ஸையும் கூட்டினால் 180. ஸோ சமன் எடுவன்னு இருக்கு. ஆனால் வட்ட நாட்பக்கள் அது வட்ட நாட்பக்களாக இருந்தால் சரி சரி. ஆனா இங்க வட்ட நாட்பக்கள் இல்லை என்றதால் நாங்க தனித்தனியாக ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பெருமானம் சக 90 சக 90 சக 45 ஃபுல்லா கூட்டினால் 160 பாதி 180 180 45 225 எக்ஸ் சமன் 360 இருந்து 225 கழித்தால் எத்தனை வரும்? 140 135 135 பார் ரைட். இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வியும் அதே மாதிரி தான். இந்த கோட்டை எடுத்துட்டு இந்த கோட்டை இங்க நிட்டு இந்த கோட்டை அங்க நிட்டு ரைட். அதுவும் அதே மாதிரி கேள்வி தான். எப்படி வந்தாலும் நாங்க இந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுதான் சரி. இப்ப நாங்க இந்த லாஸ்டா 3 கேள்வி செஞ்ச கேள்வி 3மே ஒரு நாட்பக்கல்லும் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 தியரி வச்சுதான் ரைட். அவன் இங்க வித்தியாசம் என்ன 2 3 கோடு எல்லாம் மாத்தி மாத்தி போட்டு அவ்வளவுதான் ரைட். அதை வச்சு நாங்க பயப்பட போறோம். இப்ப சில அக்கள் இந்த கேள்வியை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்து இந்த கேள்வி செய்யலுமா இயலாவா அப்படின்னு திங்க் பண்ணி, அப்படி இல்லாம நாங்க என்ன செய்யணும், கேள்விகளை அணுகணும் ரைட். கேள்விகளை எனக்கு கட்டாயம் மெட்சண்டா என்ன கையில இருந்து எழுதுறோம் ரைட். மெட்சண்டா எழுதுறோம். மெட்சன் செய்கையோட சம்மந்தப்பட்ட பாடம் ரைட். மெட்ஸ படிக்கிறேன்னு வாசிக்க இயலாம், வாசிச்சு படிச்சா மெட்ஸ் படிச்சே இயலாம். வாசிச்ச நேரம் கொஞ்சம் விளங்கும், ஆனால் அது திரும்ப பார்க்குற நேரம் மறந்துடும். செஞ்சாதான் இப்ப நான் படிச்சு தரத நீங்க படிச்சுட்டு திரும்ப இன்னொருக்கா அதே விஷயத்த அதே கேள்வியை வாசிச்சு அதே படத்தோட ஒப்பிட்டு அதே படத்தை கீறி அதே படத்துல நீங்க தரவுகளை குறிச்சு படிச்சாதான் என்ன செய்யணும், மெட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிடணும். மெட்ஸ் அப்படித்தான். அப்ப நீங்க குறிக்கிற நேரமே உங்களுக்கு ஒட்டோவா மைண்ட்ல வரும். இது நாங்க இது படிச்ச விஷயம், இது இங்க படிச்ச விஷயம், இது இந்த இந்த தேட்டத்தோட தொடர்புப்பட்ட விஷயம் சொல்லி ஒவ்வொன்றும் ஞாபகம் வரும் ரைட். அப்ப மெட்ஸ் என்னது நாங்க பயிற்சி மூலமாகத்தான் இம்ப்ரூவ் பண்ண இயலும். அப்ப கூடுதலாக நாங்க பயிற்சிகளோட தான் என்ன செய்யணும், மெட்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம். இங்க பாருங்க, இந்த கேள்வி பார்த்தா மையம் O P Q R இவர் சமன் இவர் 60 பாது நாங்க கேட்டுக்கு எக்ஸ் வந்தீங்க இந்த பக்கம் அதே நாட்பக்கள் அதே 90 பாகை. இங்க வித்தியாசம் ஒன்றுல 110 இருந்த இன்னொன்னுல 45 இருந்த இன்னொன்னுல 60 ரைட். வேற ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. இந்த கோட்டை நாங்க நேரத்தோட இங்க போட்டோம், இன்னொன்று வித்தியாசமான கோடு இல்லாம இருந்த இன்னொன்று கோட்டை போட்டு கோட்டை மாத்திட்டோம் அவ்வளவுதான். இங்க 90 இங்கேயும் 90. அப்ப 60 சக 90 சக 90 சக எக்ஸ் சமன் 360 பாகம். அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை
360 ஒரு நாட்பக்கள் 4 பக்கங்களுடைய ஒரு நாட்பக்களுடைய தலைவரு அதுல அகக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை 360 பாகை. சோ இதை கூட்டினாங்க எத்தனை வரும்? 90 150 240 எக்ஸ் சமன் 360 மறை 240 எத்தனை வரும்? ஈஸியான மிகவும் இலகுவான கேள்வி. அடுத்த கேள்வியும் வசன கேள்விகள் தான். இலகுவான கேள்விகள் தான். வசனம் கூட படம் என்னமோ வளர்ச்சி கீறி பெருசா கீறி கூட கூடுதல் போட்டிருந்தா பயப்படக்கூடாது. என்ன செய்யணும்? வாசிச்சு ஒவ்வொரு சொற்களோட வாசிச்சு படத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் மெத்தட். நாங்க ஃபுல்லாக ஒரு தடவை கேள்வியை வாசிச்சுட்டு படத்தை பார்த்தாலும் மைண்ட்ல இருக்காது. முழுக்க படத்தை பார்த்துட்டு கேள்வியை வாசிச்சாலும் மைண்ட்ல இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யறேன்? ஒரு வசனத்தை வாசிச்சா அந்த வசனத்தை படத்தோட ஒப்பிட்டு பார்க்க ரைட். படத்தோட ஒப்பிட்டு படத்துல அந்த தரவுகள் இருந்தால் ரைட், தரவுகள் இல்லாட்டி என்ன செய்யணும்? படத்துல மார்க் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த வசனத்தை பார்த்து படத்தோட ஒப்பிடணும். படத்துல தரவு இல்ல மார்க் பண்ணணும், இருந்தால் அதை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி மூவ் ஆயினா சேனங்களுக்கு ஒவ்வொரு வசனம் வாசிக்கிற நேரமும் படத்தோட ஒப்பிடுற நேரம் தான். அதோட தொடர்புபட்ட தேற்றங்கள் வேற வேற விஷயங்கள்ல ஞாபகம் வரும். அதாவது குறிப்பிட்ட கேள்வியோட தொடர்புபட்ட தேற்றமா இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக தொடர்படக்கூடிய தேட்டங்களாக இருந்தாலும் அதெல்லாம் ஞாபகம் வரப்ப அப்படித்தான். ரைட், கேள்வியை நான் வந்து பார்ப்போம். முதலாவது பார்த்துட்டேன். அடுத்த இரண்டாவது. PQ என்பது ஓவை மையமாக ஒரு வட்டத்தின் நாளாகும். இந்த PQ என்பது ஒரு வட்டம், ஓவை மையமாக உடைய வட்டத்தின் நாள். அந்த வட்டம் வந்து ஓவை மையமாக உடைய வட்டம். அதுல நான் தான் PQ. அதன் நடுப்புள்ளி ஆரம், அது நடுப்புள்ளி ஆரம். நடுப்புள்ளி ஆறுனா நிறையும் சமன் 12 சென்டிமீட்டர். சமன் 12 சென்டிமீட்டர். OR சமன் 8 சென்டிமீட்டர். OR கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி வட்டத்தின் ஆரையை காண்க. வட்டத்தின் ஆரை அந்த அளவு போடும். எங்களுக்கு தெரியும் நடுப்புள்ளி ஆறு என்ன செய்யும்? இந்த PQ 2 சமத்துண்டங்களாக தெரியும். PQ சமம், இவரை வேறு சமம். இங்க இவர் 12, இவர் 6, இவர் 6. எங்களுக்கு அடுத்தது இந்த நடுப்புள்ளியோட வட்டத்தை மையத்திலிருந்து வரக்கூடிய சந்திச்சால் 90 பாகையில சந்திக்கும் என்றும் தெரியும். அதையும் மார்க் பண்ணிக்கொண்டோம். அண்டா இதுல நாங்க இல்லாத தரவுகளை என்ன செய்யற நாங்க எங்களுக்கு லேசிக்கு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது படத்துல இப்படி ஒரு வட்டத்தின் ஆரைக்கான ஒரு கோடி இருக்கல்ல, அதை நாங்க செய்யறேன் ஒரு கேள்வி பண்ணணும் போல. அடுத்தது இப்ப கேள்வி இருக்கக்கூடிய கேள்வியை வச்சு எங்களுக்கு எப்படி போகணும்? நான் கேள்வி பார்த்த உதாரணம் எப்படி பைத்தகரசின் தேற்றம். செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணியில 2 பக்கம் உண்டு, 6 உண்டு, 8 தெரியும். அடுத்து எங்களுக்கு ஒட்டவா தெரியணும் 6 மட்டுமனா 10. 6 மட்டுமனா 10. பைத்தகரச தேற்றம் அந்த சோடு மும்மைகள் தெரியணும். 1 3 4 5 6 8 10 3 12 15 அப்படி சில மும்மைகள் இருக்கு. அதுதான் ஞாபகம் வச்சுக்கேன். சரி, அப்ப இல்லாட்டி கணக்கு செஞ்சாலும் விரைவில் அர்த்தம் போகும். 6 ஓகே. ஓகேயின் வர்க்கம் சம 8 வர்க்கம் சக 6 வர்க்கம். ரைட். ஓகேயின் வர்க்கம் சம 64 சக 36. ஓகேயின் வர்க்கம் சம 100. ஓகே சம வர்க்கம் மூலம் 100. எனவே ஓகே சம எத்தனை? 10 சென்டிமீட்டர். ரைட், எங்களுக்கு செஞ்சிச்சு. அடுத்து 3வது கேள்வி.
ஒரு வட்டம் படத்துக்கு வந்து முதல்ல படத்தை வரைக்கிறோம். இவர் வட்டத்தின் மையம் O A B C X Y. இந்த படம் கேள்வியில இருக்கக்கூடிய படம், கேள்வியில இருக்கக்கூடிய படம். இப்ப நாங்க என்ன செய்ய போறேன், கேள்வியை வாசிச்சுட்டு படத்தோட போயிட்டு பார்ப்போம். முதலாவது ABBC என்பன ஓவை மையமாகக்கூடிய ஒரு வட்டத்தின் ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 நான்கள். ஒன்றுக்கொன்று செங்குத்தண்டால் 2 சந்திக்கக்கூடிய புள்ளி 90 பாகையில் இருக்கு அந்த கோணம். அதாவது இப்ப ABBC ரெண்டும் நான்கள், இவரும் இவரும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தி சந்திக்கும். அதே மாதிரி ஓவை மையமாவுடைய வட்டங்கள். அடுத்தது AB சமன் 12 சென்டிமீட்டர், இங்க தரவில்லை. அப்ப AB சமன் 12 இங்க எப்படி தெரியும்? படத்தை பார்த்தா வேற தரவு தாண்டி இல்ல. AB சமன் 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி BC சமன் 8 சென்டிமீட்டர். BC சமன் 8 சென்டிமீட்டர். அப்ப AB BC ஆகிய நான்களின் நடுப்புள்ளிகள் XY ஆகும். நடுப்புள்ளி எக்ஸும் Y. நடுப்புள்ளி வந்துட்டு எங்களுக்கு முடிவெடுக்கலும் மையத்திலிருந்து நடுப்புள்ளிக்கு ஒரு கோடு வந்துச்சு, அது செங்குத்தாக சந்திக்கும். நடுப்புள்ளி என்ன, இவரும் இவரும் சமன், இங்க இவரும் இவரும் சமன், அதே மாதிரி இவரும் இவரும் 90 பாருங்க சந்திக்கக்கூடிய புள்ளிகள். இப்ப நாங்க நாட்பக்கள் OXBYயின் சுற்றளவை காண்பது. சுற்றளவு காணட்டும். எப்படி இவரு 12, இவரு 6, இவரு 6, இவரு 8, இவர் 4, இவர் 4, இவர் 4, இவர் 4, இவர் 6. ரைட். OXBY சுற்றளவு. எனவே BX சமன் 6 சென்டிமீட்டர். ரைட். அதே மாதிரி BY சமன் 4 சென்டிமீட்டர். எனவே OXBY சுற்றளவு சமன் 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். விளக்க போட்டா இதுல 20. இது கஷ்டமா இல்ல? அப்ப நாங்க இங்க எப்படி பெருமானங்கள் கண்டுபிடிச்ச, பெருமானங்கள் கண்டுபிடிப்பதற்காக நாங்க முதல்ல இங்க நாங்க படிச்ச தேற்றத்தை பிளே பண்ண. தேற்றம் நடுப்புள்ளி தேற்றம், நடுப்புள்ளி தேற்றம் இல்ல, நானுடைய நடுப்புள்ளி, ஒரு வட்டத்துல 4 நடுப்புள்ளி, மையத்தின் நடுப்புள்ளியில் இருந்து வரக்கூடிய கோடோட செங்குத்தா இருக்கு. செங்குத்தா இருந்தா ஒட்டுவாக மற்ற விஷயங்கள் வந்துடும். அவங்க உங்க நான் வந்து 2 சமக்கூறுகளா பிரியும். அங்க செங்குத்து 90 பாகை. ரைட். இங்க 90 சமாதானம். இங்க இதாரண எங்களுக்கு அடிக்கும், இதாரண 4 அடிக்கும். அடுத்து நாங்க அது கேள்வி. அதாவதுனா படத்தை வரையும் மையம். அடுத்தது
இப்ப மையத்திலிருந்து இந்த ஒரு அதாவது இவரும் இவரும் சமம், இவரும் இவரும் சமம், A C. இருக்கக்கூடிய தரவுகள் படத்துல படம் இப்படித்தான். இப்ப நாங்க வாசி பார்ப்போம். ஏபி டிசி என்பன ஓய் மையமாக கொண்ட ஒரு வட்டத்தின் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான ரெண்டு நான்கள், ஒன்றுக்கொண்டு செங்குத்தான ரெண்டு நான்கள். அப்ப ரெண்டுமே அமைக்கக்கூடிய கோணம் 90 இங்க தந்து இல்ல. அதே மாதிரி அடுத்த விஷயம், ஏபி சமன் 12 சென்டிமீட்டர், ஏபி சமன் 12 சென்டிமீட்டர். அவங்க எதுவும் சமன் எடுத்து வந்ததால 6 பிசி சமன் 8 சென்டிமீட்டர். இவர் இங்க சமன் எடுத்து வந்தால் இவர் 4 ஏபிபிசி நான் நடுப்புள்ளிக எக்ஸ்ஒய் அவன் தரலாட்டியும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க சமன் எடுத்து வந்தால் இது நடுப்புள்ளிக ரைட், எக்ஸும் மையும். அப்ப அவனோட நடுப்புள்ளிக. அப்ப இங்க இருந்த எங்களுக்கு நாட்பக்கல் ஏபி சமன் 8 சென்டிமீட்டர், ஏபி சமன் 8, ஸோ இவர் 4 இவர் 4. பிசி சமன் 6 சென்டிமீட்டர், இவர் 3 இவர் 3. வட்டத்தின் ஆறை 5 சென்டிமீட்டர், வட்டத்தின் ஆறை இவர் 5, இவர் 5 என்றால் இவரும். நான் மேலுள்ள கேள்வி வாசிட்டேன். பிஎக்ஸ்ஓவையின் சுற்றளவு, பிஎக்ஸ்ஓவை அதாவது இந்த நாட்பக்கல சுற்றளவு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் அரை தேவையா? தேவையில்லை. ரைட், அரை தேவை. ஏண்டா இவர் இங்க நடுப்புள்ளி மையத்திலிருந்து சந்திச்சா 90, இங்க நடுப்புள்ளி மையத்திலிருந்து வந்து போட்டு சந்திச்சா 90. ரைட், நம்ம 90 இங்க சந்திச்சாச்சு. அதே மாதிரி இதுவும் 90. ஏண்டா வட்டத்தில் நாட்பக்கல்ல அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை, வட்ட நாட்பக்கல்ல ஒரு நாட்பக்கல்ல அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360. 90 90 90 870 பேலன்ஸ் இதுவும் 90. ரைட், இப்ப ஃபுல்லா சமாந்தரம். இவர் 4 என்றால் இவரும் 4, இவர் 3 என்றால் இவரும். எனவே O X D Y 4 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 14. இப்படி குறிச்சோம். நம்மளுக்கு பொறுத்தவரை 90 காட்டும். சரி, 3 தடவை காட்டி இந்த XOYயின் பெருமானம் சரி. இப்படி கேள்விதான். அடுத்த கேள்வி, அடுத்த முக்கோணி பாருங்க. வட்டம்
தந்திருக்கக்கூடிய தரவுகளை வச்சு நோட் பண்ணிப்போம். முக்கோணி PQR P, Q, R ஆகிய புள்ளிகள் ஓய் மையமாடி ஒரு வட்டத்தில் அமைந்துள்ளன. மையமாடி ஒரு வட்டத்தில் அமைந்துள்ளன. என்ன PQ ஒரு நாள், ER ஒரு நாள், QR ஒரு நாள். PQ, QR ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே A, B. இங்க நானண்டு தந்தில நாங்க டவுட் ஆகிடப்படாது. ரைட், நானண்டு தந்திலால நாங்க டவுட் ஆகப்படாது. என்ன செய்யணும்? நானா எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் புள்ளிகள் இணைச்சா அதுனா. அடுத்தது PQ சமன் 16 சென்டிமீட்டர், OA சமன் 6, OB சமன் வர்க்கமூலம் 19 சென்டிமீட்டர். QR எனும் பக்கத்தின் நீளம் QR, இந்த பக்கத்தின் நீளத்தை காணும். எப்படி காணும்? இப்ப நாங்க எங்களுக்குள்ள ஒரு அதாவது நான்கு நடுப்புள்ளி மையத்தில் வரக்கூடிய கோடு ஒரு நாலு சந்திச்சார். நடுப்புள்ளியில மையத்தில் வரக்கூடிய நாலு சந்திச்சா 90 பாயிண்ட். அப்ப என்ன 90, இவரும் 90. இவர்கிட்ட பருமன் முழுக்க காணல. இந்த ஒரு பக்கத்துல அதாவது QB பருமனை கண்ட அல்லது BR பருமனை கண்ட 2 பெருக்கி போட்டா வந்து. இப்ப நாம எப்படி காண போறோம்? பையனுக்கு உள்ள ஒரே ஒரு தரவு இந்த 16 8 வெறும் 8, இவர் 8 வெறும் 8. இப்ப நாங்க அதைத்தான் யூஸ் பண்ணுவோம். அதைத்தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி இது வந்து வட்டத்தின் ஆறு. ரைட், ஓகே. ரைட், அமைப்பது போட்டு நாங்க ஓகே. ஓகே. இப்ப இங்க செங்கோண முக்கோணி, எங்களுக்கு பைத்தகரஸ் தேட்டத்தை பயன்படுத்த ஒரு முக்கோணி தேவை. செங்கோண முக்கோணி தேவை. இந்த செங்கோணம் இருந்துச்சு, அதனால நாங்க ஒரு முக்கோணி அமைச்சுக்கோம். ரைட், ஆரையை போட்டு. அப்ப இங்க அதே மாதிரி இங்க ஒரு செங்கோண முக்கோணி இருக்கு. அப்ப இதுல இந்த பருமனை கண்டால் அந்த பருமத்துல இருந்து இந்த வர்க்கத்திலிருந்து இந்த வர்க்கத்தை கண்டால் இது வந்து. அப்ப அது அதான் நாங்க யூஸ் பண்ண போற விஷயம். ரைட், இப்ப செங்கோண முக்கோணி OAQA OQ வர்க்கம் OQ வர்க்கம் சமன் 8 வர்க்கம் சக 6 வர்க்கம். OQ வர்க்கம் சமன் 8 64, 6 36. என்னை கூட்டினால் 100. எனவே OQ சமன் வர்க்கம் மூலம் 100. OQ பருமன் 10 சென்டிமீட்டர். இவர் 10 சென்டிமீட்டர், இவர் 10. அடுத்து என்ன செய்ய போறேன்? முக்கோணி OBQ பார்த்துட்டு இப்ப OBQ பார்க்க போறேன். அதுவும் ஒரு செங்கோண முக்கோணி. அதுக்கும் பைத்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணும். அந்த முக்கோணி பைத்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணாங்க. முக்கோணி OBQA உங்களுக்கு QB பருமன் கண்டா QB வர்க்கம் சம OB வர்க்கம் சம OQ. QB வர்க்கம் காணும். OB வர்க்கம் வர்க்கமூலம் 19 வர்க்கம். வர்க்கமூலம் 19 வர்க்கம் வர்க்கம் இல்லாமே தெரியும். ரைட், வர்க்கம் இல்லாமே எப்படி? இதுல வர்க்கமூலம் 19 வர்க்கமூலத்தை இப்படி எழுத வேண்டும். அறையாமல். ரைட், 19 அறையாமல் இருக்கா அது அறையாமல். அறையாமலத்துல வர்க்கம். ரைட், அப்ப என்ன செய்யறேன்? பெருக்கம் பெருக்கினால் இந்த 2 மில்லி பெற 19. அடுத்தது ஊக்கியோட வர்க்கம்னா 10 வர்க்கம். QB சமன்
இந்த 100 19 வர்க்கம் 19 வர்க்கமூலம் மற்றும் வர்க்கம் 19 100 வர்க்கமூலம் 81 கியூப் வர்க்கம். ஸோ கியூபி சமன் வர்க்கமூலம் 81 கியூபி சமன் 9 சென்டிமீட்டர். இந்த கியூபி சமன் டிஆர். அதுதான் வந்திருக்கக்கூடிய விஷயம். ரைட், பதில் நான் என்ன செய்யப்படுறேன்? கியூஆர் சமன் கியூபி சமன் டிஆர். ஸோ 9 18 சென்டிமீட்டர். நாங்க அப்ப ஒரு ஒரு அமைப்புல நிறுவல் செய்ததாக இருந்தால் அது பரிமாணங்கள் காண நேரம் என்ன செய்யணும்? இது தேவையான அமைப்புகள் உருவாக்கும். ரைட், அதை புள்ளிகளை போட்டு அமைப்பை காட்டிக்கணும். அடுத்தது அமைப்பு ஏற்படுத்த ஏதுமாக இருந்தா மட்டும்தான். இப்ப இங்க ஆரை எடுக்கணும். ஆறுன்னு தெரியும், வட்டத்திலும் மையத்திலேருந்து இந்த பருத்திக்கு வரக்கூடிய கோடு ஆறு. அப்ப இங்க ஆரையும் எடுக்கணும், அதனால எடுக்கும். அது மாதிரி இருக்கணும். அடுத்த விஷயம், அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஆரை எடுக்கிறது ஐடியா வந்தபடி இங்க ஒரு செங்கோணம் 2 பக்கங்கள் இருந்துச்சு. அப்ப பருமன் கைத்தகரசு யூஸ் பண்ணணுமான்னு பாக்கிறேன். அதனால அன்னைக்கு முக்கோணமாக மாற்றணும். அதுதான் போடுவோம். அப்ப ஒன்ன கண்டால் இன்னொன்னு காணையிலும் என்று வார நேரம் நாங்க அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். சரி, இதே தேற்றத்துல மறுதலையை பார்ப்போம். மறுதலைண்டா நான் இப்படி பார்த்தேன், நான் படித்த விஷயம் தேற்றம், பார்த்த தேற்றம், ஒரு வட்டத்தின மையத்திலிருந்து நானொன்றின் நடுப்புள்ளிக்கு வரக்கூடிய கோடு செங்குத்து கோடாக தெரியும். அதாவது வட்டத்தின் நானொன்றுக்கு வட்டத்தின் மையத்திலிருந்து வரக்கூடிய கோடு அந்நானுக்கு செங்குத்து. ரைட், அப்ப அதிட மறுதல், அதாவது அது வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தின் நானுக்கு செங்குத்தாக வரக்கூடிய கோடு அந்நானே இரு சமகூறு. வரக்கூடிய செங்குத்து கோடாக வந்தால் அது இரு சமகூறு. நேரத்தோட பார்த்த நடுப்புள்ளியாக இருந்தால் அவங்க செங்குத்து, இப்ப செங்குத்தாக வந்தால் இரு சமகூறு. இன்னும் ஒரே விஷயம் தான். அப்ப ஒன்றா இப்படி மாத்தியும் சொல்ல இயலும், ஒரு விஷயத்தை இப்படி மாத்தியும் அதை செய்யணும் என்றுதான் பார்க்க போற விஷயம். அதுக்கு முன்னுக்கு தந்திருக்கணும். எப்படி அந்த 90 பாகை ஆகிடும். முதல்ல பார்த்து தேட்டத்துக்கு நேருவான். தேற்றத்தை நிறுவு. ரைட், தேற்றத்தை நிறுவனா நம்ம பார்த்த தேட்டம் இல்லையே, ஒரு வட்டத்தின் நாளுக்கு பார்த்த தேற்றம் ஒரு வட்டத்தின் நானொன்றின் நடுப்புள்ளிக்கு மையத்திலிருந்து வரக்கூடிய நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாளுக்கு செங்குத்து. ரைட், அதாவது நடுப்புள்ளி எக்ஸ் ஆக இருந்தால் இவர் சமன், எக்ஸ் ஆக இருந்தால் இவர் சமன். அப்ப இங்க ஓர் இருந்து வரக்கூடிய வட்டத்தில் நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்தில் இணைக்கும் கூட அந்நாளுக்கு செங்குத்து. ஒரு வட்டத்தில்
நான் நான் அந்த நான் நடுப்புள்ளி எக்ஸ், ரைட்? நடுப்புள்ளி எக்ஸ், அதாவது நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு ஓ எக்ஸ் அந்நாளுக்கு செங்குத்து, அதாவது 90 பாகை. அது எப்படி? ஒரு நிமிஷம். கொஞ்சம் பாருங்க, நாங்க பார்த்த தேற்றம் ஒரு வட்டத்தின் நாணின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்து. அது எப்படி செங்குத்தாக பாருன்னு தான் இப்ப நாங்க பார்க்க போற தேற்றம். ஒரு நிறுவல். அதாவது நாங்க ஒரு நிறுவல் செய்த நேரம் ஒரு ஒழுங்குமுறையில தான் நிறுவல் செய்வோம். நிறுவல் கேள்வி ஒரு ஒழுங்குமுறையில நிறுவல் கேள்வி செய்வோம். அந்த ஒழுங்குமுறை எப்படி செய்யறதுன்னு நாங்க பார்ப்போம். சரி, முதலாவது இங்க தந்திருக்கக்கூடிய தரவு வந்து பிக்கு ஒரு நாள், பிக்கு ஒரு நாள், பிக்கு நடுப்புள்ளி எக்ஸ், ரைட்? பிக்கு ஒரு நாள். அதே மாதிரி பிக்கு நடுப்புள்ளி நடுப்புள்ளி எக்ஸ், அது தந்திருக்கக்கூடிய தரவு, அது எங்களுக்கு தெரியும். இதை வச்சு நாங்க என்ன செய்யணும்? கேள்விக்கு கேள்வி அனுப்பும், ரைட்? முதலாவது இதுல வந்து நாங்க நிறுவ வேண்டிய விஷயம் என்ன? OXQ, அதாவது OX ஆனது PQக்கு செங்குத்தது, அதாவது OXQ பருமன் 90 பாகை நிறுவனம், ரைட்? நிறுவ வேண்டியது விஷயம் OX ஆனது PQக்கு செங்குத்து நிறுவனம், ரைட்? செங்குத்து கோடாகும் நிறுவனம். அடுத்த விஷயம், இப்ப நாங்க இதை நிறுவனத்துக்கு அமைச்சக்கூடிய ஒரு அமைப்பு, நாங்க லாஸ்ட் கேள்வியில பார்த்த ஒரு அமைப்பு வந்து எங்களுக்கு தேவைப்பட்டதான அந்த ஒரு அமைப்பு அமைச்சா எப்படி ஆரை, அதே மாதிரி இங்க நாங்க ஒரு அமைப்பு அமைக்க போறேன். அமைப்பு OP, OQவை இணைப்பு. இங்க OQ தாரு, OP, OP, ரெண்டு ஆரைகள், OP, OQ ஆகியன ஆரைகள். இதை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? நிறுவ போறோம். எப்படி நிறுவனம்டா, இந்த முக்கோணிகள் ரெண்டையும் பார்ப்போம். எங்களுக்கு நாங்க படிச்சிருச்சு முக்கோணிகளோட ஒருங்கிசைவு. முக்கோணிகளோட ஒருங்கிசைவை பார்த்து ஒருங்கிசைவு நம்ம நிறுவிட்டா, முக்கோணிகளோட ஒருங்கிசைவு நிறுவிட்டா இந்த பக்கம் இந்த கோணம் சமன் என்று நிறுவேன், ரைட்? அதான் எங்களுக்கு வேணும். ரெண்டு சமனாக இருந்தால் 180
150 சமனான அறவாசாத்துடையும் 90. அப்ப அந்த அந்த புள்ளிக்கு வரதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம், நிறுவ போறேன். என்ன நிறுவ போறேன், இந்த முக்கோணிகள் ரெண்டும் ஒருங்கி செய்யக்கூடிய முக்கோணிகள். ரைட்? அவன் நிறுவல் முக்கோணி OPX முக்கோணி OQX என்பவற்றில் இந்த முக்கோணிகள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இது OPயும் OQ மாறுங்க, அதனால சமம். இது OX நிறுவத்துக்கு எங்களுக்கு கோணங்கள் ஒன்று இங்க தெரியும், கோணங்களோட பருமன் ஒன்று தெரியும், சமனா இல்லையான்னு ஒன்று தெரியும். ஆனா தெரிஞ்ச ஒரே விஷயம், இங்க தந்தெடுக்கக்கூடிய தரவு PX QX சமன் ஒரு விஷயம். அடுத்தது OP OQ ஆரைகள் என்னதால சமன். அடுத்து OH சமன். அப்ப இங்க சமான் அந்த ஒருங்கி செய்வுல நாங்க 4 நிபந்தனைகள், 4 சந்தர்ப்பங்கள நிபந்தனை ஒருங்கி செய்யுது. அப்படி ஒருங்கி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் 4லையும் எந்த சந்தர்ப்பத்துல இது ஒருங்கி செய்யறோம்னு சொல்லி நாங்க பார்க்கணும். அப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் பக்கம் கோணம் பக்கம் அது கோணம் ஒண்ணு தேவை இல்ல, கோணம் மொத்த பக்கம் கோணம் தேவை, இங்க கோணம் இல்லை. அதே மாதிரி செம்பக்கம் பக்கமாக இருந்தனால செங்கோணம் தேவை, இங்க செங்கோணத்தை காணத்துக்கு தான் நாங்க நிறுவவே போறது. அதனால எங்களுக்கு காணலாம். எங்களுக்கு தேவையானது பக்கம் என்று சந்தர்ப்பம். ரைட்? அந்த சந்தர்ப்பத்தில் நிறுவல் பண்ண பார்த்தால் SA எப்படி, இது பொது பக்கம், அதனால ரெண்டுக்குமே சமனாகிற, இது ஆரைகள் சமனாகிற, அதே மாதிரி சமநிலை தள்ளி இருக்கக்கூடிய தரவுகளும் சமம். அதனால அப்படி நிறுவனம் என்பவற்றை PX QX அது தரவு. ஏன்னா நடுப்புள்ளின்னு சொல்லிக்கிறதுனால அது சமன். அடுத்த விஷயம் OP சமன் ஆரைகள், வட்டத்தின் ஆரைகள் போல வரும். அதே மாதிரி OX ஒரு பொது பக்கம். இப்ப இந்த காரணங்களால் நாங்க நிறுவன நேரம் ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு சமனாகக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கும் என்ன செய்யணும், காரணங்கள் போடணும். இது இந்த சந்தர்ப்பத்துல என்ன காரணம், இந்த சந்தர்ப்பத்துக்கான காரணம் என்ன, இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஓடே போடணும். அடுத்தது இங்க நாங்க முதலாவது முக்கோணி OPX மென்ஷன் பண்ணார். OPX உறுப்புகள் தான் இங்க குறிச்சோம் முதலாவது. ரைட்? அந்த ஆர்டர் தான் இங்க பார்க்கணும் கட்டாயம். இதனால இப்ப இந்த மூன்றும் பக்கங்கள் சமன்ன்றதால எனவே முக்கோணி OPX ஒருங்கி செய்யும் முக்கோணி OQX உடன் சந்தர்ப்பம் பக்கம் 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 இது ஒருங்கி செஞ்சதால ஒருங்கி செஞ்சதால இவங்க 2 பேரும் சமன். இந்த கோணம் இவரும் சமன். ரைட்? ஒத்த உறுப்புகள். ரைட்? அதாவது சமனான பக்கங்களுக்கு எதிரான பக்கங்கள் ரைட்? அதனால எனவே OXP சமன் OXQ இதன் ஒத்த உறுப்புகள் ஒத்த உறுப்புகள் இருப்பதனால சமன். இப்ப ஒத்த உறுப்புகள் சமன் தான். சமனான அந்த பெருமானங்கள் 2ஐயும் கூட்டினால் 150. ஏன்னா PQ PXQ ஒரு நேர்கோடு, நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்களை கூட்டினா வரக்கூடிய பெருமானம் 150. ரைட்? OXP சமன் OXQ சமன் 150. காரணம் PXQ நேர்கோடு. நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்கள்ல கூட்டு தொகை 150. இவங்க சமன் தான், சமன் தானே. எனவே 2 OXP 150. OXP சமன் எனவே நாங்கள் இதில் முடிப்பு வரையிலும்
OX ஆனது PQக்கு இல்லைங்களா? நிறுவக்கூடிய முறை எப்படி என்று கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். அடுத்து நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா அந்த தேட்டத்திட மறுதல். இந்த தேட்டத்திட மறுதல் ரைட், அதை பார்ப்போம். கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மறுதலை பார்த்தா இந்த பாடம் முடிச்சு அதான் நேரத்தோடு நான் சொன்ன பாடம் முடிஞ்சு அதே விஷயம் தான் அதை தான் ரிப்பீட் என்னோட திருப்பி பார்க்க போறேன். அவிச்சல் அவிச்சல்மா சுடர் சோசியல் ஒரு பக்கம் சுட்டாச்சு, பன்முகம் சுட்டாச்சு. ரைட், நீங்க தேட்டத்தை பாருங்க. தேட்டம் வருதல் என்ன தேற்றம்? வட்டத்தின் மையத்தில் இருந்து நானொன்றுக்கு வரையப்படும் செங்குத்தானது வட்டத்தின் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்படும் செங்குத்தானது அல்லானை சமபுரி. ஒரு வட்டம், வட்டத்தின் மையம் நான் சரி, மையம் மையம் ஓ ரைட், ஏபி நான் மையம் ஓ, மையத்திலிருந்து நான்கு செங்குத்தாக கோடு வந்து சந்திச்சால் ரெண்டு கொண்டா பிரி. ரைட், எக்ஸ் புள்ளியில் இப்ப வந்து சந்திக்கக்கூடிய புள்ளியை நான் எக்ஸ் மார்க் பண்ணிட்டு இப்ப ஏ சமன் பிஎக்ஸ் ஆக மாறும். எப்படி? வட்டத்தின் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரைப்படும் செங்குத்து கோடு செங்குத்தாக இருந்தால் ரெண்டு சமனாக பிரியும். ஆல்ரெடி பார்த்தது சமனாக இருந்தால், அதாவது நடுப்புள்ளியாக இருந்தால் செங்குத்து. ரைட், சேம் தியரி. ரைட், ஒன்று முழுக்கிது பார்த்தா இன்னொன்று மற்ற பக்கத்து. ரைட், அதேதான். அவங்க உங்களுக்கு தெரியும், இவரும் இவரும் சமனாக இரு சம கூறிடப்படும். ரைட், இங்க OX செங்குத்து ஏபியாக இருப்பதனால இந்த வரக்கூடிய விஷயம் என்ன? AX சமன் BX. ரைட், அதாவது இந்த செங்குத்தாக இருந்தால் அந்த மையத்திலிருந்து வரக்கூடிய கோடு செங்குத்து கோடாக இருந்தால் இது சமபுரி. நேரத்தோட பார்த்தது நடுப்புள்ளியில சந்திச்சால் அந்த கோடு நடுப்புள்ளி என்ன அவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சமன். நடுப்புள்ளியில் சந்திச்சா செங்குத்து. இப்ப செங்குத்தா இருந்தால் இது சமபுரி. ரெண்டும் ஒன்று. ரைட், நோட் பண்ணு. முக்கியமான பாடம், முக்கியமான ஒரு தேற்றம். இந்த தேற்றத்துல ஒரு முறை தெரிஞ்ச, அதாவது முக்கியமாக இந்த தேற்றத்தை முறையை தெரிஞ்சிட்டா சரி. என்றால் செங்குத்து சமபூரிடம், சமபூரிடப்பட்டிருந்தா செங்குத்து. ரைட், சேம் தியரி. அவ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்கோ. எப்படி? வட்டத்திட மையத்தில் இருந்து வட்டத்திட நானுக்கு வரையப்படக்கூடிய செங்குத்து கோடு அந்நாணை இருசமபுரிடும். அல்லது ஆரம்பத்துல படிச்சது ஒரு 4 நடுப்புள்ளிக்கு மையத்திலிருந்து வரக்கூடிய கோடு
அண்ணானுக்கு செங்குத்து. நடுப்புள்ளி என்றால் சமனாக இருந்துச்சு, ஆல்ரெடி சமன். அவ சமனான புள்ளிக்கு மையத்திலிருந்து ஒரு கோடு வந்து சந்திச்சால் அந்த கோடு நானுக்கு செங்குத்து. அப்படி இல்லாட்டி மறுபக்கம் நானுக்கு செங்குத்தாக வந்தால் அண்ணான் நான் நடுப்புள்ளி தான் சந்திச்சுன்னு அர்த்தம். அதாவது இது சம வீடும். இதை வச்சு என்ன செய்யணும், எனக்கு பயிற்சி 27.2, 27.3, 27.4 எல்லாம் பார்த்து எல்லாம் ஒரே விஷயம் தான். ஆனா கொஞ்சம் நிறுவலோட மறுபட்டு வித்தியாசமாக தந்திக்கும். 27.2 நாங்க 2-3 கேள்வி கேள்வி இருப்போம். பயிற்சி 27.2 முதலாவது கேள்வி, வட்டத்தின் வட்டம் மையம் நான் ஓவை மையமான வட்டத்தின் நான் PQ நடுப்புள்ளி R. ROQ சமன் 45. ROQ சமன் 45. நாங்க இருக்கிறோம் 45. RQ சமன் OR. RQ சமன் OR ன்னு ஆட்டும். இப்படி காட்ட வேண்டிய விஷயம் RQ OR 45. சரி, சமன் சமன் காட்டுறோம்னா இது 45 எப்படி 45 காட்டுறதுக்கு இயலாதா? இங்க நடுப்புள்ளி இருந்தா இவர் நடுப்புள்ளி இருந்தா இதுக்கு வந்து ஒரு எழுது. எனவே நாங்க முக்கோணி ORQ முதல்ல வந்து நீட்டு ORQ சமன் 90 புரிஞ்சுக்கலாம். இங்க நடுப்புள்ளி இருந்துச்சு, ரைட், ஒரு தரவு 90. ORQ நாங்க நேரடியாக 90 சக 45 சக OQR சமன் 80, ரைட். OQR சமன் இதுல 150 சக 135 இதுல 45. அவ இருசமபக்க முக்கோணி என்ற தேட்டத்தை வரையறுப்படி முக்கோணி. எனவே OQR சமன் OROQ. எனவே OR சமன் ரைட், OR சமன் RQ. இந்த நிறுவல் ஓர்டர்கள் எதுவும் வேணும். இந்த தரவு என்ன, நிறுவ வேண்டிய விஷயம் என்ன, ரைட். நாங்க அமைப்பு என்ன, அமைப்பு இங்க செய்ய போற அமைப்பு என்ன, அதே மாதிரி நிறுவல் என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றாக ஒரு ஓர்டர்கள் இது செய்யவே. அதே மாதிரி இந்த மூன்றாவது கேள்வி பாருவோம். மூன்றாவது கேள்வி முக்கோணி முக்கோணி ஏபிசியில் ஏகமாதிக்கமாசி ஆகிய புள்ளிகள் ஓய்மை பிசி நடுப்புள்ளி X ஆகும், ரைட். நடுப்புள்ளி என்றதால ரெண்டும் சமன். AX மீது O அமையுமாயின் AX மீது O அமையுமாயின் அப்படிதான் இருக்கிற AB சமன் AC. AB சமன் AC AB சமன் AC வரணுமா இருந்தால் இந்த ரெண்டு பக்கங்களும் சமநிலை ஆட்டணும்.
எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தேற்றம் சமனான ஒரு இருசம பக்கம் முக்கோணம் சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்கள் சமன் என்ன தேற்றம். அப்ப அந்த தேற்றத்தை நான் இங்க அப்ளை பண்ணணும். எப்படி அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது சொல்லணும் வெறும் இவர் தொண்ணூறு இவரும் தொண்ணூறு இவரு செங்கோணம் விட தெரியும். இங்க ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்ய சமன் சொல்லிட்டா ஒருங்கி செய்ய சொல்லிட்டா உங்களுக்கு ரெண்டும் சமன் இப்படி தொண்ணூறு தெரியுமே. அதாவது விசியின் புள்ளி எக்ஸ் என்பதால் ஏஎக்சி சமன் ஏஎக்ஸ்பி சமன் அது நான் படிச்ச தேற்றம். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இவரு இந்த முக்கோணி வந்துச்சு முக்கோணி ஏஎக்சி முக்கோணி ஏஎக்ஸ்பி என்பவற்றில் ஏஎக்ஸ் பொது பக்கம் அடுத்தது கோணம் பக்கம் பக்கம் கோணம் பக்கம் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் அடுத்தது ஏஎக்சி சமன் ஏஎக்ஸ்பி இந்த ஒரு நிறுவப்பட்டாச்சு. ஆனால் எழுதி குளிச்சதே டிஎக்ஸ் புள்ளி எக்ஸ் பெரிய வசனம் எழுதாம இது நிறுவியாச்சு 92 காட்டு காரணம். அடுத்தது சிஎக்ஸ் சமன் டிஎக்ஸ் அது எனவே முக்கோணி ஏஎக்ஸ்சி ஒருங்கி செய்த முக்கோணி ஏஎக்ஸ்பி எனவே ஏபி சமன் ஏசி காரணம் ஒரு ரெண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்கிற நேரம் ஒரு முக்கோணியில 6 உறுப்புகள் 3 பக்கங்கள் 3 கோணம் ரைட். அதுல நான் ஒருங்கி செய்வுக்கு காட்ட வேண்டிய ப்ரூஃப் எப்படி எவிடன்ஸ் வந்து மூணு எவிடன்ஸ். அதாவது பக்கம் கோணம் பக்கம்னா 3 பக்கம் ஒரு பக்கமும் ஒரு கோணம் ஒரு பக்கம் கோணம் மொத்த பக்கம்னா ஒரு 2 கோணங்களும் ஒரு பக்கம். அதே மாதிரி செம்பக்கம் பக்கம் என்றால் செங்கோணம் காட்டணும் 2 பக்கங்கள் காட்டணும் ரைட். செம்பக்கத்தையும் செங்கோணத்தையும் செம்பக்கம் பக்கம் இன்னொரு பக்கம் அதே மாதிரி பக்கம் என்றால் 3 பக்கங்கள் காட்டும். அப்ப பேலன்ஸ் மூன்று உறுப்புகள் இப்ப பக்கம் என்றால் 3 கோணங்கள் அங்க பேலன்ஸ் அவங்க 3 பேரும் இங்க ஒத்த உறுப்புகளாக வரும். பக்கம் கோணம் என்றால் நாங்கள் பேலன்ஸ் ஆகிற 2 கோணங்கள் ஒரு பக்கமும் அந்த ஒத்த உறுப்புகளா வரும். அப்ப அந்த மெத்தட்ல தான் இவங்க 2 பேரும் ஒத்த உறுப்புகள் ஏபி சமன் ஏசி. பார்த்தா இந்த கேள்விகள் எல்லாம் செய்யும் ரைட். அதே மாதிரி 27.3 நான் ஆல்ரெடி செஞ்ச அதே விஷயங்களை அப்ளை பண்ணி பார்ப்போம் ரைட். நம்ம 2 கேள்வி செஞ்சு பார்ப்போம். வந்து 2ஆம் கேள்வி பாருங்க.
சமபக்க முக்கோணி ஏபிசி ஒரு வட்டம், அதில் ஒரு முக்கோணம் ஏ பி சி ஓ எக்ஸ். ரைட், சமபக்க முக்கோணி ஏபிசியின் ஏ கமா பி கமா சி ஆகிய புள்ளிகள் ஓமையமான வட்டத்தின் நீளம் இது சமபக்க முக்கோணியம். சமபக்க முக்கோணியம் என்றால் இந்த மூன்று பக்கங்களும் சமம், மூன்று பக்கங்களும் சமம். இதுல ஓவிலிருந்து பிசி வரையப்பட்ட செங்குத்து ஓஎக்ஸ். செங்குத்துல இருந்துட்டு அப்ப செங்கோணம் பார்க்கணும். செங்குத்தாக இருந்தால் இவரும் இவரும் சமம். ரைட், XB சமன் 6 சென்டிமீட்டர். XB சமன் 6 சென்டிமீட்டர் என்றால் முக்கோணி ஏபிசியின் சுற்றளவை காண்க. இதெல்லாம் கேள்வியா? அப்படித்தான் கேட்கணுமே. ஏண்டா இது 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். இது சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணியில மூன்று பக்கங்கள் சமன். இது மொத்தமாக 6 12, இவர் 12, இவரும் 12, இவரும் 12. சோ இப்படி முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு சமன் 6 + 12 + 12 + 12 சமன் 36. இருபத்துக்கு எப்படி சரி பரவாயில்ல தான் கேட்கிறேன். இது சமன்டா நாங்க நடுப்புள்ளி தான், நடுப்புள்ளி நடந்ததால செங்குத்தட்டு நடந்ததால நடுப்புள்ளி எடுக்கணும். அதுக்கு நடுப்புள்ளி தந்திக்கிறேன். ரைட், செங்குத்தண்ணி அந்திக்கிறேன். அதனால நாங்க செங்குத்து சோய் நடு அந்த ரெண்டு செங்குத்து கோடு 2 சம பகுதிகளாக பிரிக்கும் என்று சொல்லி எடுக்கிறேன். அப்படி எடுத்தா அப்படி OX செங்குத்து CV என்பதால் நிறுவன மெத்தட் எப்படி பாருங்க. நிறுவன மெத்தட் இப்படி செங்குத்து என்பதால இவங்க 2 பேரும் சமம். அதாவது CX சமன் DX. எனவே CX சமன் 6 சென்டிமீட்டர் போட்டோம். எனக்கு தெரியும் அந்த தரவு CX சமன் 6 சென்டிமீட்டர். அதே தரவு CX சமன் DX சமன் 6. எனவே BC சமன் 12 சென்டிமீட்டர். ரைட், சமபக்க முக்கோணி ABC AB சமன் BC சமன் AC. ரைட், இங்க எனவே மூணுமே 12 சென்டிமீட்டர். எனவே சுற்றளவு 12 சக 12 சக 12 36. இப்ப நிறுவன மெத்தட் எப்படி? நாங்க எங்கிருந்து வந்தோம், அங்கிருந்து நாங்க மார்க் பண்ணிட்டு போகணும். நாங்க எங்களுக்கு ரெஸ்ட் அவங்க தந்து 6 சென்டிமீட்டர் இருந்தேன். அடுத்து இங்க செங்குத்தல இருந்து இங்க செங்குத்தல இருந்ததால இவங்க 2 பேரும் சமனாங்க. முதலாவது விஷயம். அடுத்து 6 சென்டிமீட்டர், இவர் 6 இவரும் 6. சோ இவர் ஃபுல்லா 12, இவர் 12, இவர் 12, இவரும் 12. சோ 3 கூட்டம் 36. இப்ப நாங்க நிறுவனம் வந்தால் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன் யோசிச்சார். இப்ப நாங்க எங்களுக்கு தெரியும், நான் கேள்வி வாசிக்கணும் போற நேரம் எல்லாம் டெஸ்ட்டுக்கு மார்க் பண்ணக்கூடிய விஷயம். அந்த மார்க் பண்ணக்கூடிய விஷயத்துல அப்படியே போயிடும். ரைட், அதான் ரைட். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நிறுவனம் முறைகள் மூன்றாவது கேள்வி பாருங்க. ஒரு வட்டம், ஒரு நாள், மையம் O, உங்க புள்ளிக்கோட்டுல தான் காட்டப்படுகிறேன்.
சரி, இவரு பி, இவரு கியூ, இவரு எக்ஸ். அவ்வளவு. இப்ப PQ என்பது ஓவை மையமாக உடைய ஒரு வட்டத்தின் நாணம். PQ என்பது ஓவை மையமாக உடைய ஒரு வட்டத்தின் நாணம். ஓவிலிருந்து PQக்கு வரையப்பட்ட செங்குத்து OX. ஓவிலிருந்து PQக்கு வரையப்பட்ட செங்குத்து OX. செங்குத்து முதலாவது செங்குத்து. இவர் செங்குத்து என்னதால இவரும் இவரும் சமம். ரைட்? அது வந்து PQ சமன் 6 சென்டிமீட்டர். PQ சமன் 6. சோ இவர் 3, இவர் வட்டத்தின் ஆரம் 5 சென்டிமீட்டர். பட் 6 இவர் சமன். இவர் என்ன வரும்? OX நீளத்தை தான். இது பைத்தகரசின் கேட்பார். எங்களுக்கு எப்படி காண போறேன்? முதலாவது நிறுவனம் எப்படி OX செங்குத்து PQ எனவே OX P சமன் 90 பாகை. அதே மாதிரி PX சமன் QX. ரைட்? அடுத்தது PQ சமன் 6 சென்டிமீட்டர் தரவு. அதனால PX சமன் 3 சென்டிமீட்டர். ரைட்? PX சமன் 3. அப்ப இல்லாட்டி உங்களுக்கு போட்டி காட்டுங்க. 2 PX சமன் PQ. ரைட்? 2 PX சமன் PQ. எப்படி PQ சமன் QX. PQ சமன் 2 PX. PX சமன் PQ 2 PX சமன். சரி, இப்படியே எழுதாமே. அடுத்த 3 அது சார் OP. OP சமன் 5 சென்டிமீட்டர் தரவு. எனவே செங்கோண முக்கோணி OX தேவை. OX வர்க்கம் சக PX வர்க்கம் சமன் OP வர்க்கம். எனவே OX வர்க்கம் PX வர்க்கத்தின வர்க்கம் சமன் OX வர்க்கம் சமன் 25/9. OX சமன் வர்க்கம் மூலம் 16. OX சமன் 4 சென்டிமீட்டர். கேட்ட கேள்விக்கான விடை OX-இன் நீளத்தை காணும். அப்ப நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணினேன்? இந்த இவர் தந்த செங்குத்தை மார்க் பண்ணினேன். அதனால இங்க 2 சம கூறுகளாக பிரியுத அதை மார்க் பண்ணின சமன். அடுத்தது தந்த தரவு 6 சென்டிமீட்டர் 3 காட்டினோம். அடுத்து OP சமன் 5, அதாவது 6 5 சென்டிமீட்டர் OP சமன் 6, அதனால 5 சென்டிமீட்டர். அதனால இந்த செங்கோண முக்கோணியின் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். 90 சென்டிமீட்டர் நாங்க 90 பாறை காட்டிக்கிறோம். இப்படித்தான். அப்ப நாங்க நிறுவல் என்று வந்தால் நாங்க யோசிச்சப்படாது எங்கிருந்து நிறுவல் போறோம். அப்ப கேள்வியில இந்த ஓர்டருக்கு வரோம், இந்த ஓர்டர்ல நாங்க மார்க் பண்ணிட்டு போறோம். கேள்வியில சில தரவுகள் அப்படி இருக்கு. அந்த தரவுகள் நாங்களாக எழுதக்கூடிய தரவுகள் இருக்கு. நாங்களாக சில விஷயங்கள் நோட் பண்ணோம். அந்த நோட் பண்ணக்கூடிய விஷயத்தின் வந்தா விடோட்டம் ரைட் நிறுவக்கூடிய பேட்டர்ன் இப்படித்தான். சரி, நாங்க பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும் எப்படி எழுதிருக்க. அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை நாங்க பிடிச்சோம், கேள்வியில பிடிச்சிட்டோம். ரைட், நாங்க ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு நல்லா விளங்கல. இது செங்குத்துன்னா செங்குத்தை மார்க் பண்ணணும். அதுக்குதான் நான் சொன்னேன், ஒரு கேள்விய வாசிச்சுக்கொண்டு வசனம் வசனமாக வாசிச்சுக்கொண்டு படத்தையும் பார்க்கணும். வசனம் வசனமாக வாசிச்சுக்கொண்டு படத்தையும் பார்க்கணும். முழுக்க கேள்வியை வாசிச்சுட்டு படத்தை பார்த்தும் வெளியில, படத்தை பார்த்துட்டு கேள்வியை வாசிச்சுமே. ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வசனத்தை வாசிச்சு அதுல
கொடுத்த வேண்டிய தரவுகளை மார்க் பண்ணணும். அதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிச்சு அந்த தரவுகளை மார்க் பண்ணணும். இப்படி இப்படி செஞ்சாதான் எங்களுக்கு கேள்வி அணுகத்துக்கு லேசி. அதே மாதிரி அந்த பெட்டனை பிடிச்சி எப்படி செய்யக்கூடிய ஓர்டர், எந்த ஓர்டர்ல நாங்க செய்யும் அந்த முறையை எங்களுக்கு கண்டுபிடிச்சு. ரைட், இன்னொரு கேள்வி பார்ப்போம். டைம் பாஸ் ஆகிட்டு போறேன். சரி, நாங்க இந்த கேள்வியை பார்த்துட்டு 27,4 இதே மெத்தட் தான். சரி, இதே மெத்தட் தான். இல்லாட்டி நாங்க அதுல ஒரு கேள்வி செய்யணுமா? 27,4 ஒரு கேள்வி செஞ்சுட்டா சரி, அத கேள்வியும் இதே மெத்தட் தான், எப்படி நிறுவக்கூடிய முறைன்னு சொல்லி பார்த்துட்டா அப்போ உங்களுக்கு இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளும். ரைட், பாருங்க. இதுல நாங்க 4வது கேள்வி பார்ப்போம். 27,4 4வது கேள்வி. ஒரு வட்டம் சந்திக்கக்கூடிய தரவுகளை மட்டும் நம்ம மையம் ஏபிஎஸ்சி என்பது வட்டத்தில் ஒவ்வொரு மையமாக ஒரு வட்டத்தில் 2 நான்கள் செங்குத்து நான்கள் சொல்லி. ரைட், ஜஸ்ட் நான்கள். ரைட், ஓயிலிருந்து ஏசிக்கு வரையப்பட்ட செங்குத்து, ஏசியில் வரையப்பட்ட செங்குத்து OQ. இது செங்குத்தாக இருந்தால், அதாவது நாங்க படிச்ச தேற்றம், வட்டத்தின் மையத்திலிருந்து 4க்கு வரையப்படும் செங்குத்து அந்த 4 இது சமகூறிடும். ரைட், இங்க செங்குத்தா வரைஞ்சால் இந்த 4 இது சமகூறிடும். ரைட், அடுத்த விஷயம் 2AB சமன் AC ஆகும். 2AB சமன் AC. 2AB சமன் AC. AB சமன் AC இது எப்படி நிறுவனம் மிலிட்டரியும் AB சமன் AB விடுங்க, AC சமன் 2AQ தானே, AQ சக QC, அதனால 2AQ இருக்கணும். AQ QC சமன், பிகாஸ் இவர் செங்குத்து. அப்ப இவருக்கு 2AQ சமன் 2AB, அதனால AB சமன் AQ. பார்ப்போம். இது நாங்க ஆரம்பிச்சக்கூடிய விஷயம் இவர் 2 சமன். ஓகே, அப்ப நாங்க AQ சமன் QC. ரைட், காரணம் OQ செங்குத்து AC. இது தரம், அந்த தரம் அல்லது இந்த தரவு கூட என்பதால் AQ சமன் QC போடுங்க. ரைட், ஆனா இப்ப லேசா போட்டு இப்ப நாங்க இவன் சமன் தானே, இப்ப நாங்க போட போற AC சமன் AQ சக QC. எனவே AC சமன் 2AQ, because AQ QC சமன், அதனால நாங்க 2AQ போட்டோம். இப்ப போட்டுட்டு இப்ப என்ன செய்ய போற, இதை நிறுவனம். இது தந்திச்சு தரவு 2AB சமன் AC, இது தந்திருக்கக்கூடிய தரவு. ரைட், இங்க ஏபிக்கு பதிலாக சாரி ஏசிக்கு பதிலாக 2AQ என்ன செய்ய போறேன், பிரதியிட போறேன். பிரதியிட்டா எனவே 2AB சமன் AC பதிலாக 2AQ. இந்த விஷயத்தை இங்க அப்ளை பண்ணணும். ரைட், இங்க நாங்க தரவாக தந்த விஷயத்தை நாங்க இங்க அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணா 2AB சமன் 2AQ. எனவே AB சமன் 2AQ கீழ் 2. ஸோ AB சமன் AQ. இது கஷ்டமா? இப்ப நானும் பார்த்த கஷ்டமான கேள்வி ஆகும் போது நானும் கேள்வி சூஸ் பண்ணேன். அதாவது அது ஜஸ்ட் கொஸ்டின். சரி, இப்படித்தானே, இது கஷ்டம்னா கேட்கு.
அப்ப நாங்க வட்டத்தின் நான்கள் பாடத்தோடு தொடர்பட்ட முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பாடத்துல ஒரே ஒரு தேட்டம் தான். பாடம் வேண்டியது இந்த பாடம் முழுக்க ஒரே ஒரு விஷயம். அப்படி வட்டத்தின மையத்திலிருந்து நான்கு ஒரு கோடு வந்தால் அவர் செங்குத்து நடுப்பு வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு நாண்ட நடுப்புள்ளிக்கு ஒரு கோடு வந்தால் அவர் செங்குத்தாக வந்து சேரும், செங்கோணத்துல அமையும். அப்படி இல்லாட்டி வட்டத்தின் மையத்தில் செங்குத்தாக வந்தா அதை நான் ரெண்டு சமக்கூறாக பிரிக்கும், ரெண்டு சமக்கூறுகளாக பிரிக்கும். அப்ப இந்த விஷயம் மட்டும்தான் இந்த பாடம், வேற ஒன்றும் இல்லை. சில பாடங்கள்னா 2-3 திட்டங்கள் உள்ளடக்கி வர, இது தனி பாடம், தனி தேற்றம், ரைட்? அப்ப இங்க அந்த விஷயத்தை வச்சுதான் திருப்பி அங்க பாத்தீங்க ஒவ்வொரு சிடால கேள்விகள் வந்திருக்கிறது. இப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னண்டா, நான் செஞ்ச கேள்விகளையும் திருப்பி நான் எப்படி செஞ்சோம், எப்படி உனக்கு விளங்கப்படுத்தினோம் அதே பேட்டர்னை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைங்களா? எப்படி முதலாவது படத்தை வரைங்கோ புக்ல இருக்க மாதிரி, அதுக்கு ஒரு கேள்வியை வாசிச்சு ஒவ்வொன்றா அதுல நாங்க தரவு படத்துல மென்ஷன் பண்ணில்லாத, படத்துல மார்க் பண்ணில்லாத விஷயங்களை நீங்க மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு லைனா வாசிச்சு ஒவ்வொரு வசனமா வாசிச்சு அதுல குறிக்கணும். குறிச்சிட்டு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் இல்லாம மெட்ஸ் கஷ்டம். மெட்ஸ் வந்து கஷ்டமாகக்கூடிய காரணம் சோம்பரத்தனம். சரி, மெட்ஸ் வந்து கஷ்டமாகக்கூடிய காரணம் சோம்பரத்தனம். அதாவது நாங்க முயற்சி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாததுதான் காரணம். அதனால கட்டாயம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று எடுக்கலும். இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் நாங்க முடிப்போம். டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவோம். அதே மாதிரி நீங்க கேள்வியை செஞ்சு சரி பார்க்கணுமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜை போட்டா நான் கரெக்ட் பண்ணி அனுப்புறேன். ரைட், இதோட கிளாஸை முடிப்போம். நாங்க ஆல்ரெடி லேட். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.